வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு டிசைன் ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது ரவுண்ட் நெக்கில் தான் பண்ண போகிறோம். பார்ட்ரு வச்சு நம்ம சாரியில் கட் பண்ணி பண்ண போகிறோம். 9 இன்ச்சு நெக்கோட உயரம், அகலம் வந்து எப்பயும் போல் 3 இன்ச் வச்சுருக்கேன். இதை மாதிரி ஷேப்பில் வரைஞ்சிட்டு உங்களுக்கு ரவுண்ட் நெக் வேணுமோ இல்லை வேறு மாதிரி நெக் டிசைன்னாலும் போட்டுக்கலாம். நான் ரவுண்ட் நெக் போடுறேன். இது கட் பண்ணி எடுத்துடலாம். வரைஞ்சது போல் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சென்டரில் வந்து நான் அடையாளப்படுத்தியிருக்கேன். நம்ம வந்து இப்போ பார்டரை வந்து 2ஆக கட் பண்ணிக்க போகிறோம். இப்படி 2ஆக கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பார்டரு ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து அகலம் கம்மியாக உள்ள பார்டரை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் அகலப்படுத்திக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் நெக்கு கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்கு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வச்சு அப்படியே மேலே ஒரு 1/4 இன்ச் விட்டு அப்படியே ரவுண்டாக நம்ம வரைஞ்சிக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கெலாம் ஒரு ஈஸியாக இருக்கும் ரொம்ப. ஏன்னா வந்து நம்ம கேன்வாஸில் டேரெக்டாக கட் பண்ணி தைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நெக்கு கட் பண்ணிவிட்டு தைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நகலாமல் இருக்க ஊசி குத்திட்டு மேலே 1/4 இன்ச் விட்டுட்டு ரவுண்ட் கட் பண்ணிக்கோங்க. சுற்றிலும் 1 இன்ச் வச்சுருக்கேன். உங்களுக்கு 3/4 இன்ச்சு போதுனாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க டேப் வச்சு. இதை கட் பண்ணிவிட்டு பார்டரில் வச்சு அயர்ன் பண்ணிக்கலாம். இதில் வந்து சுற்றிலும் அப்படியே வச்சு கூட தைச்சிக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான் அது. அயர்ன் பண்ணிவிட்டு வெளியில் கொஞ்சம் கேன்வாஸை விட்டு கொஞ்சம் ஒரு நூல் அளவு சொல்லுவோம் இல்லையா, அந்தளவு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க பைப்பிங் வைக்கிறதுக்கு. இந்த சைடு வந்து நமக்கு அடித்து திருப்புற அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சில் பாதி அளவு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். இந்த ஓரத்துக்கு நல்லா கேன்வாஸ் எட்ஜ்லேயே தையல் போடுங்க. அப்போ தான் நமக்கு அளவு வந்து மாறாமல் ஒரே அளவாக கிடைக்கும். சாரியிலேருந்து கொஞ்சம் கிளாத்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 மீட்ரு கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வேறு லைனிங் கிளாத் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சைனிங் மெட்டீரியல், ரெண்டாவது வந்து இந்த கலர் வந்து ரேர் கலர், அதனால் கிடைக்கல சில்க் காட்டனு. இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிருங்க. தைச்சிட்டு நான் சொன்ன மாதிரி 1/4 இன்ச்சில் பாதி அளவு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இந்த அளவு போதும். இப்போ வந்து நம்ம கீழே மடிச்சிருச்சிடலாம். லைனிங் கிளாத்தில் வெட்டியிருக்கோம். கீழே உள்ளதில் வந்து நம்ம வெட்டலை. தைச்சிட்டு நம்ம திருப்பும் போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம். இதுலேயும் கேன்வாஸ்லேயே சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம். இதை அப்படியே வச்சுட்டு இந்தளவு கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள் கேன்வாஸு. ஏன்னா வந்துட்டு நமக்கு சில நேரம் வந்து அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணும்போது சுருங்கிடும் கேன்வாஸை. அதனால கொஞ்சம் கேன்வாஸ் வந்து 1/4 இன்ச் விட்டுட்டே கட் பண்ணுங்கள். இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோட கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ கட் பண்ணிவிட்டு அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்புறதுக்கு வந்து வசதியாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ திருப்பி வந்து நம்ம எட்ஜிலே தையல் போட்டுடலாம். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தைச்சிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அழகாக எட்ஜிலே தையல் வந்துடும். இப்போ இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ணது தெரியாது. இப்போ முன்னாடி கழுத்துக்கு வந்து நம்ம பார்டர் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 இன்ச் அளவுக்கு அந்த பார்டர் எட்ஜில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். முன்னாடி வந்து மடிச்சு விட்ருக்கேன். அப்படியே மடித்து கொடுத்து நீங்கள் பைப்பிங் வைக்கும்போது நம்ம பிசுடு தெரியாமல் நம்ம மடக்கி விட்டுறலாம். இப்போ பேக் சைடு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உருட்டி கொடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு கொடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஷோல்டரெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 டபுள் லைன் பைப்பிங் கொடுக்குறோம். முன்னாடி கழுத்துக்கு சேர்த்து கொடுத்துடலாம். இது அழகாக இருக்கும். நீங்கள் 2 லைன் கொடுக்கும்போது நீங்கள் இப்படியே ப்ளவுஸ் போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பைப்பிங் கொடுத்து முடிச்சுட்டு கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப கோபுரம் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கீழே வந்து குண்டாக வர மாதிரி பூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது இந்த மாதிரி கீழே வந்து அகலப்படுத்தி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது உயரமும் 2 இன்ச்சு அகலமும் 2 இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து சாரியோட கிளாத்தை வந்து ரெட்டையாக மடித்து கொடுத்துருக்கேன். சிங்கிளாக கொடுத்திங்கன்னா வந்து நமக்கு கொஞ்சம் லைட் கலராக தெரியும். அதனால் டபுளாக கொடுத்துருக்கேன். இதை அப்படியே வச்சு சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு நூல் விட்டுட்டு அப்படியே சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து ப்ளவுஸோட கலரில் பைப்பிங் கொடுத்துருங்க. அதை வந்து நம்ம மேலே இந்த சைடு கொடுத்துருக்குறது வந்து நல்லா விரித்து விட்டு 2யும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மடக்கி விட்டு நம்ம வந்து தைச்சிடலாம். இந்த சிங்கிளாகவே கொடுத்துடலாம், உருட்டு தேவையில்லை. இது கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகான கலருங்க.
இந்த மாதிரி 3 பூ வரும். நம்ம ஒன்று ஒன்றா வச்சு தைச்சிடலாம். ஒன் சைடாக வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து இந்த பார்டர் இந்த பூ டிசைன் மட்டும் கொடுத்தீங்கனாலும் அழகாக இருக்கும். நம்ம இது இல்லாமல் இன்னொரு டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம பார்டருக்கு தையல் போடாததுக்கு முன்னாடி இதை வச்சு தைச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து அகலம் 2 இன்ச்சு உயரம் 2 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை 1.25 வச்சிங்கனாலும் போதும். இந்த மாதிரி ஒன்று சொன்ன மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பூ டிசைன் வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க. ரொம்ப ஈஸியான டிசைன் தான். இது மட்டும் கிடையாது, வேறு உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். சைடில் டிசைன் வந்து நம்ம விருப்பம்தான். இல்லை முக்கோணம் மட்டும் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இது மாதிரி நிறையா பண்ணி எடுத்துக்கோங்க. முன்னாடி வரைக்கும் நம்ம கொடுக்கணும், அதனால நிறையா தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி நெருக்கமாக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை 3 கொடுத்தீங்கனாலும் அதுவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நெருக்கமாக கொடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் பிசுறு வெளியில் வராத அளவுக்கு நல்லா உள்ளே தள்ளி கொடுங்க. ஏன்னா வந்து இதுக்கு பைப்பிங் வச்சுருக்கனால கொஞ்சம் வலிக்கிட்டு வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி வச்சு இறுக்கி பிடிச்சி தைங்க. கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, எங்கள் ஊரில் திருவிழா, அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 15 நாளாக வந்துட்டு என்னால் வீடியோ போட முடியல. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து முன்னாடி நெக் வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். அழகாக இருக்குது. இந்த மாதிரி வந்துடும் முன்னாடியும். இதுக்கு வந்து கொஞ்சம் லைட் போட்டால் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. திருப்பத்துக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. நைட் டைம்ன்றதுனால கொஞ்சம் லைட் போட்டு தைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த தையல் மேலேயே தையல் போட்டால் தான் வந்துட்டு இது நீட்டாக இருக்கும். ஒரு தடவையும் 4 தடவை, ஒரு லைனுக்கும் 4 தடவை திருப்பி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 5 லைன் வர மாதிரி பார்த்து போட்டிருக்கேன் நான். அகலமானதுனால 5 போட்டிருக்கேன். கொஞ்சம் அகலம் கம்மியானதுன்னா வந்துட்டு 3 போதும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் திருப்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது மாதிரி எல்லாத்துலேயும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் போடணும். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம லைன் கொடுத்தாச்சு. இது எல்லாத்துக்கும் நம்ம பாசி வச்சிடலாம். காப்பர் கலரில் கொஞ்சம் பெரிய பாசியாக கொடுக்குறேன். உங்கள் விருப்பம் போல் பாசி கொடுத்துக்குங்க. அப்படியே லைனாக கொடுத்துட்டு வரலாம். ஏன்னா நம்ம எப்போயாவது தான் போட போகிறோம், அதனால் வந்து திக்கு போட்டே பண்ணணும்னு கிடையாது. அப்படியே லைனாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே போதும் தான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம வந்து 5 பாசி கொடுத்துடலாம்.
இது ஃபுல்லாக பாசி வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனாங்க, அழகாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 700 வாங்கலாம். தைக்கூலி லைனிங் எல்லாம் சேர்த்து 700 வாங்கலாம். இல்லை கடை வச்சுருக்கீங்கன்னா ஒரு 900 வாங்கலாம். இப்போ செம்மையாக இந்த டிசைன் ப்ளவுஸ் முடிச்சாச்சு. இது இப்போ சாரியோட வச்சு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த சாரீ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். ரொம்ப அழகான கலர் இது.